Hi guys. Today we are going to discuss about dual table. அதாவது என்னன்னா ஆரக்கிள் வந்து SQL வந்து dual table ஒன்று இருக்கு. Dual table அப்படின்னா என்னன்னாக்கா இது வந்து predefined table. Dual table nothing but predefined table. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து டிபி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக டேட்டாபேஸில் வந்து இந்த டேபிள் இருக்கும். ஸோ அப்போ ஏன் இந்த டேபிளோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு டெம்பரரி ஏதாச்சும் ஒரு டேட்டா டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும், இல்லை இன்னைக்கு ஒரு டேட்டை செக் பண்ணணும், இல்லை 2 நம்பரை ஆட் பண்ணணும், இல்லை ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணி நம்ம கன்காட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் நம்மளுடைய யூசரோட நேம் என்ன, யூசரோட ஐடி என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டியூவல் டேபிள்ன்ற கான்செப்ட் மெயினாக நம்ம பார்க்கணும். இதில் வந்து மெயினாக என்னன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு புதுசாக காலம் ஆட் பண்ணவோ, காலம் ரிமூவ் பண்ணவோ, இல்லை டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணுவோம், டேபிள் ட்ராப் பண்ணுவோம், டிலீட் பண்ணுவோம், எந்த டிடிஎல் டிஎம்எல் ஆப்ரேஷனும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த டேபிளில். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து கொரி பண்ணி பார்த்துக்கலாம், செலக்ட் பண்ணி மட்டும் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த டேபிள் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த டேபிள் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன், காட்டுறவங்களுக்கு டிஎஸ்சி டிவல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த காலம் நேம் பார்த்தீங்கன்னா டம்மி, அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வேர்கேட் டு, சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதில் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் டியூவல் டேபிள், அதில் எத்தனை காலம் இருக்குது, அதோட டேட்டா டைப்ஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, ஸோ அந்த டேட்டா டைப்போட சைஸ் மேக்ஸிமம் லென்த் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் நான் வந்து இதில் வந்து புதுசாக காலம் ஆட் பண்ண முடியுமா, இல்லை அந்த ஆல்ரெடி இருக்கிற காலம் ரீநேம் பண்ண முடியுமா, இல்லை ட்ராப் பண்ண முடியுமா அந்த காலமை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ we cannot add the new column or remove the column or rename the column. ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கிறது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பண்ண முடியும், வேறு எதுவும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணவே அதை முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் இதில் ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டியூவல். இப்போ பாருங்க, இந்த காலம் நேம் பார்த்தீங்கன்னா டம்மி, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இதில் வந்து மெயின் ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன டியூவல் டேபிளோட எத்தனை காலம் இருக்குது, ஒரே ஒரு காலம். இந்த காலம் நேம் என்னன்னாக்கா டம்மி. ஸோ அதோட டேட்டா டைப் என்ன, வேர்கேட் 2 of 1. ஓகே. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். இது மறக்காமல் ஞாபகம் வச்சு, ஏன்னா நிறைய மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின் இது வந்து பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் மேக்ஸிமம் கொஸ்டின் இது கேட்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். காலம் நேம் டம்மி, வேல்யூ எக்ஸ், அதோட டேட்டா டைப் வேர்கேட் 2 of 1. இந்த அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட், இப்போ நான் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி நான் செக் பண்ணணும்னு வச்சுங்களேன். 2 + ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃப்ரம் டிவல் எப்படி கொடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த 2 நம்பரை ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு டேட் செக் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் டேட் ஃப்ரம் டிவல். இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேட்ன்ற காலம் இது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு சூடோ காலம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் டாபிக்ல நான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சூடோ காலம் அப்படின்னாக்கா இந்த டியூவல் டேபிள் மாதிரியே அது ப்ரீடிஃபைன்டு காலம். ஆக்சுவலாக இது டியூவல் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிஃபைன்டு டேபிள். அதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு டேபிள் மாதிரியே ப்ரீடிஃபைன்ட் காலம்ஸ் இருக்குது, நிறைய காலம்ஸ் இருக்குது. டேட்டு, யூஐடி, யூசர் நேம், ரோ ஐடி, ரோ நம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அது நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கி ஒரு டேட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் டேட் ஃப்ரம் டியூ இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டேட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட நேம் இப்போ 2 கேரக்டர் 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் சிங்கிள் கோட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அரக்கல் ஒரு 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் டிவல். இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கும் கன்காட் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்குறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்டிங் பண்ணுறது, இப்போ நம்ம இதில் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கான்செப்ட் எடுத்து நீங்கள் மெயின் கோடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டுக்கு 10 கேரக்டர் எடுக்கணும், லாஸ்ட் 10 கேரக்டர் எடுக்கணும்,
ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கணும் என்னோட ஃபீல்டுலேருந்து, இல்லை லாஸ்ட் நேம் மட்டும் எடுக்கணும், இல்லை என்னோட அட்ரஸ் ஃபீல்டுலேருந்து சிட்டி மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக கொரியை அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டியூல் டேபிள் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொரியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட மெயின் கொரியில் அப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட அப்பரா ஆரக்கல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸ். ஸோ இது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த காலம் நீங்கள் எடுத்து இது நீங்கள் இந்த கொரியை வந்து எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களோட மெயின் கொரியில் அப்ளை பண்ணலாம். அப்புறம் உங்களோட காலம் நேம் நான் டேரெக்டாக வந்து ஸ்ட்ரிங்கை கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து காலம் நேம் கொடுத்துட்டு நீங்கள் இது வந்து சிம்பிள் கொரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொரி வந்து நீங்கள் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லென்த்துலேருந்து நீங்கள் பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ டாலர்ஸ் பதில் ஆர்எஸ் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் வந்து டாட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். சம்திங் அந்த மாதிரி பண்ணோம்னா டெஸ்டிங்காக நீங்கள் இந்த சிங்கிள் கொரியை ரைட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த டியூல் டேபிள்ன்றது நீங்கள் இந்த டேபிள் லிஸ்ட்டில் பார்க்க முடியாது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்கும். இந்த டேபிள் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு இன்சைட் இருக்கும். அதை நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணாதீங்க. இந்த டேபிள்ன்ற ஆப்ஜெக்ட் இந்த இதில் போய்ட்டு ஃபோல்டரில் போய் நீங்கள் செக் பண்ணாதீங்க. டியூல் டேபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் செக் பண்ண முடியாது. அது இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் டியூல் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் வந்து நிறைய சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எதனா நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும் இந்த டியூல் டேபிள்ன்ற கான்செப்ட். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின் கேட்போம்னா வாட் இஸ் டியூல் டேபிள், அதில் எத்தனை காலம் இருக்குது, அதோட டேட்டா டைப்ஸ் என்ன, அதோட வேல்யூஸ் என்ன, அண்ட் தென் நம்ம வந்து டிடிஎல் டிஎம்எல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். இதில் வந்து நம்ம அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. இந்த டிடிஎல் டிஎம்எல் நம்ம எதுவுமே நம்ம இதில் அப்ளை பண்ண